السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله وأصحابه جند الله ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். இஸ்லாமிய வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற பெரிய தலைப்பில் பெண் சஹாபாக்கள் வரலாறு என்ற ஒரு துணை தலைப்பு போட்டு நாம் பேசி வருகிறோம். நேற்றைய தினம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசி வந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெரிய செல்வ சீமாட்டி. அப்படி இருந்தும் அவர்கள் 40 வயதான அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமண வயது 25. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை என்று தெரிந்தும் அவர்கள் திருமணம் முடித்த காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த நேர்மை, நியாயம், அந்த தன்னடக்கம் எல்லாத்தையும் அவர்கள் பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்து 15 ஆண்டுகள் கழித்து, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதிலே அவர்கள் உலக மக்களுக்கு நபியாக அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். ஏற்கனவே அவர்கள் நபியாகத்தான் இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் முதலாக, அதாவது ஒளியாக, அவர்களை ஒரு நூறாக, ஒளியாக படைத்திருந்தார் உலகத்தையே படைக்க முன்னால். அதனால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னாலே நான் நபியாக இருந்தேன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபித்துவம் கொடுத்து அவர்களை நபியாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் நபித்துவம் பெற்ற 7வது வருஷத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்தது. ஏனென்றால் மக்கள் இஸ்லாத்துக்கு வர தொடங்கினார்கள். அதனால பழைய மார்க்கத்திலிருந்து புதிய ஒரு மார்க்கத்துக்கு போகிறார்கள் என்று குறைஷி காஃபிர்களெல்லாம் கடுமையான கோபத்தோடு அவர்களை கடுமையான வசனங்களால் திட்டினார்கள். அதே போல கடுமையான சோதனைகளுக்கு ஆளாக்கினார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய குடும்பத்தோடு, அவருடைய ஹாஷிம் கிளையார்களோடு அவர்களை அங்கேயே தங்க வச்சாங்க. அவங்க எங்கேயுமே போக விடலை. அதனால ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு மாதம் 2 மாதம் அல்ல, 3 வருஷங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரோடு, பனி ஹாஷிம் கிளையார்களோடு எந்த விதமான சாப்பாடும் இல்லாமல், குடிப்பதற்கு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பள்ளத்தாக்கில் இருந்தாங்க. அதுக்கு வந்து ஷேபே அபி தாலிப்னு சொல்லி அந்த பள்ளத்தாக்குக்கு ஒரு பேர். அப்போ அந்த நேரத்தில் வந்து அங்கேங்க மரத்தில் கிடைக்கக்கூடிய இலைகளை, அதே போல் பச்சை இலைகளை, பச்சை பழங்களை தான் அவங்க, பச்சை காய்களை தான் அவங்க தின்று வந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு அந்த இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தோடு அவர்கள் இருந்தார்கள். அந்த பள்ளத்தாக்கில் சாப்பிட குடிப்பதற்கு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தாங்க. அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரருடைய குமாரர், ஒரு மகனார் ஹக்கீம் என்று சொல்லக்கூடியவர், ஹக்கீம் இப்னு ஹஜாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறார், தன்னுடைய அத்தைக்காக, அதாவது மாமியார் தானே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக யாருக்குமே தெரியாமல் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை அபூ ஜஹல் என்று சொல்லக்கூடிய கொடியவன் கண்டு தடுத்தான். கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சி எடுத்துட்டான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒரு அபுல் பஹ்தரி என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து சொன்னார், அவருடைய அத்தைக்கு கொண்டு செல்கிறார், அதை கூடவா நீ தடுக்கிறாய் என்று சொல்லி தட்டினால் அந்த அபூ ஜஹல் அந்த இடத்துல விட்டு விட்டான். அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஹக்கீம் என்று சொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய அத்தைக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படி ஆரம்ப காலத்தில் கடுமையான கஷ்டங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபூ தாலிப் ரலியல்லாஹு அவர்களும் கூடவே இருந்ததனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெரிய அளவில் எந்த விதமான சேதங்களை கொடுப்பதற்கு குறைஷி காஃபிர்களால் முடியவில்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 25 வருடங்கள் வாழ்ந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரமலான் மாதம், அதாவது நபித்துவம் கிடைத்து 10 வருஷத்துக்கு பின்னால் ரமலான் மாதத்தில் அவர்கள் என்ன செய்கிறார், பிறை 11 வஃபாத் ஆகிறார்கள். இது குறைஷி காஃபிர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி செய்தியாக இருந்தது. ஏன்னா அவங்க தானே இதற்கு பாதுகாத்து வந்தாங்க. இனிமேல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கலாம் என்று சொல்லி அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு என்ன ஆகிட்டு, கடுமையான சோதனைகள் ஏற்பட ஆரம்பித்தது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில். அந்த அளவுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தானது வந்து குறைஷி காஃபிர்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அபூ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தானதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான சோதனைகள், முஸ்லீம்களுக்கு கடுமையான சோதனைகளை கொடுத்தார்கள். அதனால தான் முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்தாங்க, அபிசீனியாவுக்கு முதலாவதாக ஹிஜ்ரத்து போன இடம் அபிசீனியா என்ற இடத்துக்கு தான் அவங்க ஹிஜ்ரத்து போனாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 25 வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய கணவருக்கு ரொம்ப உதவி ஒத்தாசையாக பணிவிடையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு பணிவாக, எந்த அளவுக்கு கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டலாம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் வீட்டிலே கடுமையான
நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார்கள். அப்போ கடுமையான நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது, தகவல் அனுப்பப்படுகிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்க்க எழுப்பி வருகின்ற நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் எழுப்ப முயற்சிக்கிறார்கள். அப்போ அவருடைய மகனார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் கேட்குறாரு, அம்மா இப்போ ஏன் எழுந்துறீங்க, அவங்களுக்கு தான் முடியலையே, படுத்த படுக்கையாக இருக்கு, வாப்பா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை 25 வருடங்களாக நான் உங்கள் வாப்பா கூட, அதாவது தன்னுடைய கணவரோடு கூட நான் வாழ்ந்திருக்கிறேன். ஒருபோதும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டு உள்ளே வரும் பொழுது நான் படுத்த நிலையிலோ உட்கார்ந்த நிலையிலோ இல்லை, அவர்களை வீட்டு வாசல் வரைக்கும் சென்று நான் வரவேற்பேன். எனவே என்னை எழுப்பி நிப்பாட்டி வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி வாசல் வரைக்கும் கட்டாயமாக போய் நின்று அவர்கள் தன்னுடைய கணவரை வரவேற்றார்கள் என்ற செய்தி இஸ்லாமிய வரலாறு நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தன்னுடைய கணவரிடத்தில் மிகவும் பணிவிடை செய்யக்கூடிய பணிவுள்ளவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக நடந்து கொண்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 குழந்தைகள், மொத்தம் அவர்களுக்கு 7 குழந்தைகள். இதில் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களால் 6 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அதில் காசிம் என்று சொல்லக்கூடிய ஆண் குழந்தை முதலாவது குழந்தையாக பிறக்கிறது. அந்த குழந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்துவ காலத்திலேயே அந்த காசிம் என்று சொல்லக்கூடியவர்கள் எழுப்பி நடக்கக்கூடிய அந்த வயசு வரும்பொழுது என்ன செய்தார், வஃபாத்தாகி விடுகிறார்கள். அதுக்கு பின்னால் ஹதரத் ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக பிறக்கிறார்கள். அதற்கடுத்த அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்களும் சிறு வயதிலே வஃபாத்தாகி விடுகிறார்கள். மொத்தம் 3 ஆண் குழந்தைகள். இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறது. அந்த குழந்தையும் சிறு வயதிலே வஃபாத்தாகி விட்டார்கள். பிறகு ருகையா ரலியல்லாஹு அவர்களும் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அவர்கள் பிறக்கிறார்கள். இந்த 2 பேரும் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய மனைவியாக இருக்கிறார்கள். அதே போல் ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சுவர்க்கத்தினுடைய பெண்களுடைய தலைவி என்று வர்ணிக்கப்படக்கூடியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக இருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஆண் குழந்தைகள் 2 பேரும், பெண் குழந்தைகள் 4 பேருமாக மொத்தம் 6 குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கிறார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே இதனுடைய தொடரை இன்னும் நீங்கள் கேட்பதற்கு இன்ஷா அல்லாஹ் நாளையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வாருங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இந்த இஸ்லாமிய விடயங்களை தெரிந்து கொள்ளட்டும். அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.